ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைரன் சாங் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கரெட் அட்வுட் தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த போம் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் இப்போ தான் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு டைம் வந்து கிடச்சிது. ஸோ லேட்டாக தான் போடுறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்கரெட் எலோனர் அட்வுட் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபுல் நேம். இவங்க நவம்பர் 18, 1939 பிறந்திருக்கிறாங்க. கனடியன் நாவலிஸ்ட், பொயட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. இவங்க வந்து ஒரு இன்வெர்ட்டரும் கூட. அண்ட் இவங்க வந்து 18 புக்ஸ் ஆஃப் பொயட்ரி நாவல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 11 நான் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ்க்கான நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் கூட இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1985 வந்து டைஸ்ட்ரோஃபியன் நாவல் வந்து ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அது வந்து பயங்கர ஃபேமஸான நாவல், த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிறது தான். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களோட மேஜரான அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைம் வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இப்போ கரண்ட் லிவிங் பொயட். இன்னைக்கு டேட்டில் வந்து இவங்க வந்து கரண்ட் லிவிங் பொயட்டாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் இதோட மேஜரான தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெம்டேஷன், மேனிப்புலேஷன், டிசைர் டு ஃபீல் ஸ்பெஷல், ஜெண்டர் ரோல்ஸ், ஃப்ரீடம் அண்ட் இம்ப்ரெசன்மெண்ட், இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த போம் சைரன் சாங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் மித்து, அதாவது ஒரு மித்தை வந்து ரீடெல்லிங், ஏன்ஷியன் கிரீக் மித்தை வந்து ரீடெல் பண்ணுறது. சைரன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த போலீஸ் வண்டியில் அந்த சைரன் இருக்கும் இல்லையா, அது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மித்திக்கலான கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரியேச்சர் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கராக வந்து எடுத்து சொல்லுது அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த சைரன் அப்படின்னா என்னென்னா, பாதி ஹியூமன் உடம்பு, அதாவது ஒரு பாதி ஒரு பெண் உடம்பும் பாதி ஒரு பறவை உடம்பும் வந்து சேர்ந்தது மாதிரி இருக்கும். இந்த கடல் கண்ணிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர். அண்ட் இது வந்து என்னென்னா, கடலில் போய் இந்த சேலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அவங்க வந்து இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க இறந்துருவாங்க, இல்லை அதையும் மீறி அவங்க தப்பிச்சு இருந்தாங்க அப்படின்னா இதை பார்த்ததே அவங்க மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஒரு ஒரு நம்பிக்கையாகவே வந்து அந்த கிரீக் மித்தில் வந்து இருக்கும். அண்ட் இந்த போம் பார்த்தீங்க அப்படின்னா 1974, அதாவது 1974 வந்து அட்வுட்ஸோட பொயட்ரி கலெக்ஷனான யூ ஆர் ஹாப்பி அப்படிங்கிறதுல 1974 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓப்பனிங்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போம் இருக்கு இல்லையா, இந்த போமில் வந்து அந்த ஸ்பீக்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த மித்திக்கலான சைரன் அது வந்து பாடுதான். அது என்ன பாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடுறது வந்து எல்லா பீப்புளுக்கும் வந்து கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் கேட்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன். ஒன்று அவங்க வந்து இறந்துருவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க வந்து இதை பார்த்ததே மறந்துடுவாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பாடுறது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த மென் எல்லாமே வந்து அந்த ஷிப்பை விட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிற அளவுக்கு குதித்து முங்கி அவங்க அந்த கடலில் வந்து வேனிஷ்ட் ஆகி, இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட எலும்பு கூடெல்லாம், இதுக்கு முன்னாடி அவங்கள மாதிரி இந்த சைரனை பார்த்து இறந்து போன மென்ஸ் எல்லாமே பார்க்குற ஒரு சேமான விஷயம் இவங்களுக்குமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே உண்மையிலேக்குமே தெரியாது அந்த சாங்கோட சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா பார்த்தவங்க யாருமே வந்து உயிரோட இல்லை. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மெமரியை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சைரன், அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து ஒண்டர் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, அந்த ரீடர்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் வந்து இப்போ பாதி ஒரு பறவையாகவும் பாதி ஒரு ஹியூமனாகவும் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த லைஃப்க்கு பதில் ஒரு முழுமையான ஹியூமனாக என்னால் வாழ முடியுமா? உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஷீ இஸ் நாட் ஹாப்பி டு ஸ்டக் ஆன் த ஷக் ஆஃப் அ லேண்ட். அதாவது அந்த சைரனுக்கு வந்து ஹாப்பி இல்லை. ஒரு பாதி பறவையாகவும் பாதி மனுஷியாகவும் வாழ்ந்துட்டு அந்த நடுக்கடலில் உள்ள நிலத்தில் பாதி கடலில் பாதி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஆனாலுமே அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது.
அவங்க வந்து தொங்கிட்டு இல்ல. ஆனா, ஒரு 2 சைரனும் வந்து ஒரு ஐலேண்ட்ல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டான கிரேசியா இருக்குமா அந்த இடமே வந்து ஒரு கம்ப்ளீட் கிரேசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாங் இருக்கு இல்லையா? அந்த சாங் வந்து எத சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களோட மரணத்த தான் வந்து அது வந்து குறிக்கும். அந்த சாங் அது வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் கூட, என்ஜாய் பண்ணாலும் கூட, அவங்களுடைய சாங் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆனது. அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்படி பாடி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆனதுன்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த சாங் வந்து அவங்க பாடுறாங்க இல்லையா அது எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏடை வந்து கால் பண்ணுறதுக்கு தான். அதாவது மற்றவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த சேலருக்கு வந்து அவங்களோட சிச்சுவேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத இது பண்ணி அவங்கள வந்து சாகடிக்கக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனா, அந்த நம்மளோட ரீடர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இவங்க இந்த சாங்க கேட்கறதுனாலயோ, ரீட் பண்றதுனாலயோ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான பெர்சன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட்டான இது இருக்கும். அதே மாதிரி இந்த சாங்க வந்து கேட்டாலே அவங்க வந்து சம்திங் ஸ்பெஷல் பெர்சன் அப்டின்னு சொல்லிட்டு அந்த சைரன் வந்து சொல்லுது. அண்ட் ஃபைனலா ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்டான ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டா நம்ம அந்த சைரன் வந்து கன்டின்யூ பண்றாங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெலோடிஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாது. அந்த சாங்க வந்து அவங்க கேட்டாங்கனாலே என்னன்னா அந்த சீக்ரெட். அவங்க சீக்ரெட்ட வச்சு வந்து ஒரு ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த போமோட ஒரு கிளவரஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைரன் தான் வந்து ஒரு ரியலான வெப்பன். பீப்பிள் வந்து ஒரு பீப்பிளோட ஃபீலிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அவங்க சொல்றது, அந்த சைரன் சொல்றது அண்ட் இவங்க கேட்கறது, தே கேன் சேவ் ஹர். நீங்க வந்து என்னால வந்து சேவ் பண்ண முடியுமா? ஆனாலும் ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்கும், க்ளோஷரும் வந்து அந்த சைரனுக்கு வந்து இந்த இவங்கள்ட்டருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அந்த சைரன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாங்லயே வந்து அழுவுது. எனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குமா? நான் வந்து இப்படி பாதி பறவையாவும், பாதி மனுஷியாவும் இருக்கிறேன்னு. நான் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபிகரா இருக்கிறேன். ஒரு இந்த பாடல கேட்குற லிசனர்ட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்க்யூ பண்ண சொல்றாங்க. என்ன வந்து இதுலருந்து வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பட் யாராலயுமாவது காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இது வந்து ஒரு கிரீக் மித்தாலஜிக்கல் ஃபிகர் தான். அண்ட் இவ்வளோதான் வந்து போமோட சம்மரி. அண்ட் சம்மரியில வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. அண்ட் வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. ஃபைனலா ஒரு ஐரனியோட முடிக்கிறாங்க. அந்த எண்ட்ல வந்து அந்த சைரன் வந்து அதோட சாங் வந்து ஆக்சுவலி போரிங்கா இருந்தாலும், எல்லா டைமுமே அந்த சாங் வந்து அவங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். அந்த எண்டிங்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஐரனி லிசனர்ஸ்க்கு வந்து அவங்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தருமே டிஃபரெண்ட் அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சேம் ட்ராப்ல தான் மாட்றாங்க. அண்ட் சேமான ப்ரீவியஸ் விக்டம் வந்து எப்படி மாட்டுனாங்களோ, அதே மாதிரி தான் வந்து அந்த சேலர்ஸ் வந்து மாட்றாங்க. அண்ட் சைரனோட சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அண்ட் அவங்களோட எபிலிட்டி, ஹியூமனோட வீக்னஸ், அந்த சேலர்ஸோட வீக்னஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து சாகடிக்கிறாங்க இல்லையா? அந்த சேலர்ஸுக்கு வந்து நல்லா அந்த சைரனுக்கு வந்து நல்லா தெரியும் ஹியூமனோட வீக்னஸ். எஸ்பெஷலி அவங்களோட டிசையர்ஸ் டூ ஃபீல் ஸ்பெஷல் அந்த பவர் எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வீக்னஸை வந்து நோக்கி அடிக்கிறதுனால தான் அந்த சைரனுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க சாங் மூலயமா வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த சைரன் சாங்கோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.